அவர் வந்து வேறு சில டீம் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா வந்து வழக்கம் போல ஐபிஎல் சுத்தின இந்த ட்ரேட் விஷயங்கள் நிறைய ரூமர்ஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ரூமர்ஸ்ல வந்து ஏதோ தென்னாட்டை சேர்ந்த ஒரு அணியிடம் பேசிட்டு இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. நம்ம சிஎஸ்கே இருக்கிறனால அங்கேயும் வந்து பினிஷிங் ஒரு ரோல் தேவைப்படுதா? ஒருவேளை ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கே வந்து என்ன நினைப்பீங்க நீங்க? என்ன சொல்லுவீங்க? சேர்ந்த டீம்னா வந்து ஹைதராபாத் தானங்க இருக்கு. நம்ம எப்படி சிஎஸ்கே மட்டும் சிஎஸ்கே வந்துச்சுன்னா நீங்க கேட்கிற கேள்விக்காக நான் பதில் சொல்றேன். சிஎஸ்கேல வந்தா வந்து அதோட வந்து ஒரு பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு பியூரான சூப்பரான ஆல்ரவுண்டர் வந்து அவர் இருந்தா டீமுக்கு வந்து இன்னும் பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சிஎஸ்கே வந்து அடிச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீமா மாறிடுவாங்க. அதான் என்னோட கருத்து. சூப்பரா இருக்கும். சஞ்சு சாம்சன் அந்த மாதிரி இப்படிதான் வந்து மும்பைக்கும் சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னன்னா ஹார்திக் பாண்டியா இங்க வந்தாருன்னா அதே பிரச்சனை இங்கேயும் வரும்னு நினைக்கிறேன் நானு. இவர் வந்து சொல்றேன் இப்ப ஹார்திக் பாண்டியா வந்து எனக்கு கேப்டன்சி கொடுத்தாதான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாருன்னா நான் சொல்லல. அவர் கேப்டன்சி கொடுக்க வேணானே வச்சுக்கோங்களேன். நீங்க சஞ்சு ருத்துராஜ் மைண்ட் செட் யோசிச்சு பாருங்க. ஒரு மேட்ச் தோத்தா கூட ஐயோ பின்னாடி 2 பேர் இருக்கானுங்களே கேப்டன்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு துருத்தலாவே இருக்கும். இவர் மைண்ட்ல ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஒருவேளை சரி உண்மைக்கு இவர் ருத்ராஜ் பெர்ஃபார்மே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் கேப்டன்சி, சரி நம்ம கேப்டன்சி மாத்தலாம் அப்படின்னு சிஎஸ்கே ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா 2 பேர் வந்து போட்டியில் நிற்பாங்க. நான் வரேன் இந்த பக்கம் சஞ்சு நிற்பாரு, இந்த பக்கம் ருத்ராஜ் ஹார்திக் பாண்டியா நிற்பாரு. ஸோ அப்போ அதுவும் வந்து ஒரு குழப்பத்தை உண்டாகும். ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கிறனாலதான் வந்து மும்பை டீம்ல ஒரு ஜெல்லே ஆகாத மாதிரி இருந்தது. அந்த பிரச்சனை இங்க திரும்பி வந்துருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி தான் வருவாரு, அவர் இப்படிலாம் கோரிக்கை வைப்பாருன்னு அவர் மேல டிஃபைன் பண்ண வரல. ஜென்ரலா வந்து இப்படி ஒரு சினாரியோ உருவாகிடலாமோ நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு சினாரியோ உருவாகி எனக்கு வந்து கேப்டன்சிக்கு ருத்ராஜ் நல்லா பண்ணல ரொம்ப வந்து திட்டு வாங்கிட்டு ருத்ராஜுக்கு பதிலாக யாராவது கேப்டன் மாத்தணும்னு வந்தா கூட நான் ஹார்திக் பாண்டியா கணக்குல எடுத்துக்க மாட்டேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ப்ரூவ் பண்ணலைங்கிறது இல்ல. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா சஞ்சு சாம்சன் உள்ள வரும்போதே அவர்கிட்ட கேப்டன் கொடுத்துருவாங்களா, அவர் கேப்டன் நல்லா இருக்கும், ஆல்ரெடி கேப்டனா இருந்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல இங்க சஞ்சு சாம்சனுக்கு தான் வந்து 90% மேல வந்து கேப்டன்ஷிப் கொடுக்கணுங்கிற ஒரு இது இருக்கும், கோரிக்கை இருக்கும். டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்ப அவரை விட்டுட்டு நீ ஆனாப்பா ஹார்திக் பாண்டியா வந்துட்டான் அப்படிங்கிறது ஹார்திக் பாண்டியா விட்டு வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா கேப்டன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. அந்த கேரண்டி சஞ்சுக்குமே இருக்காதுன்ற. ஒருவேளை ஹார்திக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சஞ்சுக்கும் அந்த தாட் இருக்கும். இந்த மாதிரி நான் குழப்பம் என்ன ஆகும்னா பெர்ஃபார்மன்ஸ்ல பாதிக்கும், டீம் ஜெல்லு சிக்கலாகுமோ அப்படி ஆகும்னு சொல்லல, ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான உதாரணம் முன்னாடி மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கு அப்படின்ற ஒரு பயத்துல இருந்தா வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட நமக்கு ஒருத்தருக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும்ல, அந்த இன்ட்யூஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சொல்லுதுன்னா வந்து அப்படி ஒரு சூழல் வருவானா அவங்க வந்து they'll go for சஞ்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. வந்து கடைசியில ருத்ராஜ் வந்து மொட்டை அடிச்சிட்டீங்க. சரி நீங்க தானே அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதனால வந்து நல்லா பண்ணலைன்னா மாத்தணும். கேப்டன்ஷிப் தானே போகுது, நம்ம அந்த டீம் ஓட்டே போகல, பிளேயரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம்.